கச்சத்தீவை திரும்ப பெறும் திட்டம் எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? அதாவது ஒரு என்ன சொல்றது, சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழகம் தான். தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1974ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் ஆட்சியில் இந்தியா இலங்கை இடையே ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி நம்மளோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த கச்சத்தீவானது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட எல்லையின்படி பார்த்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு நம்ம கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததுனால தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இலங்கைக்கு சில மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறதுனால அவங்களோட படகை அபகரிச்சுக்கிறது, இல்லைனா அதிக அளவுக்கு அவங்களுக்கு ஃபைன் போடுறது, அவங்கள சிறை பிடிச்சிட்டு கொண்டு போகிறது, இல்லைனா அவங்களோட படகை சேதப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் இலங்கை அந்த குறிப்பிட்ட தீவை மட்டும் தான் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொண்ட மற்றொரு ஒப்பந்தத்தில் மீன் பிடிக்க தடை பிடிச்சாங்க. முதல்ல இடத்த வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ள அந்த மீன்களை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இப்போ அகைன் எங்களுக்கு அந்த கச்சத்தீவை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போடப்பட்டுள்ளது.